ஆராதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்தது. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார். நாம் அவருக்குள்ள கனி கொடுக்கும்படியாய், அவருக்குள்ள பெருகும்படியாய் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனே தமது கிருபையுள்ள இரக்கங்களினால தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக ஈவாய் கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட மற்ற காரியங்களை அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவனே கிறிஸ்துவானவரை, குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். நம்ம இடத்துல இருக்கிற எல்லாமே தேவன் நமக்கு ஈவாய் கொடுத்தது, கிருபையாய் கொடுத்தது. அதை எண்ணி, ஆண்டவரே எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்குறீங்க, சபையை கொடுத்துருக்குறீங்க, பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, வேலையை கொடுத்துருக்குறீங்க, இதெல்லாம் உடைய ஈவு, ஆண்டவருடைய இரக்கம், நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று ஆண்டவரை மனதார உள்ளத்தின் ஆழத்தினது இருதயத்தினது நம்ம ஸ்தோத்திரம். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும், வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் சுகமாய் நடத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் என்ற பாடலை நம்ம பாடுவோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மறக்காத தேவன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது. ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன், ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம அவரை பாட போறோம், நன்றி சொல்லி அவரை துதிக்க போறோம். ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம்
நன்றி நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ராஜ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. எங்கள் மத்தியில் கர்த்தரின் பெரியவராய் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாமத்தில் சகல கனத்தை செலுத்துகிறோம், புகழ்ச்சியை செலுத்துகிறோம் ராஜா. நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.